Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. உங்களால வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வந்துட்டு 14 லட்சம் ரூபாய்க்கு மேல earn பண்ண முடியும். ஒரு நியூ பிசினஸா நீங்க இண்டஸ்ட்ரியில ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில நீங்க இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படினாலும் உங்களால ஈஸியா வந்து இந்த பிசினஸ் குள்ள ஷைன் ஆக முடியும். ஏன் இந்த பிசினஸ் குள்ள அப்படி ஈஸியா ஷைன் ஆக முடியும்னு சொல்றேன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு புது ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இதே சேம் விஷயத்த வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிராண்டிங்ல பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு நியூவா வந்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் மூலயமா நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அகெயின் இது ஒரு B2B ஒரு ப்ராடக்ட். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு டைரக்டா சப்ளை பண்ண போறதுல பல்க் சப்ளையா கமர்ஷியல் சப்ளையா ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஊருங்கள்ல தமிழ்நாட்டுல மட்டுமே உங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் ஐட்டம்ஸ் கிட்ட சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் தான். ஸோ அதுல ஒரு பங்கு மட்டும் தான் நம்ம இந்த ஒரு பிசினஸா கொண்டு போறோம் அப்படினாலே நம்மளால இந்த அமௌண்ட்ன்றதை earn பண்ணிட முடியும். ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். கான்செப்ட் குள்ள போயிடலாம். பிளாஸ்டிக் சைடு ஓப்பன் பவுல்ட்ரி கேஜ். பவுல்ட்ரி கேஜ் அப்படின்னா என்னன்னா, காலையில நம்ம வந்து இந்த சிக்கன் ஷாப்ஸ்க்கெல்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கு கறிக்கடைங்களுக்கு கோழிகளை இறக்குவாங்க பாத்தீங்களா, அந்த பெட்டிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ கோழிகளை இறக்குற பெட்டிகளை பொறுத்தளவுக்கு அந்த பெட்டிகள் வந்து இரும்புல வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த பெட்டிகள் வந்து மேக்சிமம் அப்படியே வந்து உங்களுக்கு துரு பிடிச்சி ஸ்பாயில் ஆகி அந்த மாதிரி நிறைய பார்த்திருப்போம். கோழிகளை இறக்கும் போதே கோழிகளோட ரெக்கைகள் அடிபட்டிருக்கும். கோழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சஃபகேட்டடா தான் அதுல வந்து இருக்கவே முடியும். ஸோ அது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரும்புல மேக் பண்ணக்கூடியது. இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு பிளாஸ்டிக்ல வந்து மேக் பண்ணக்கூடியது. எந்த இடத்துலயுமே அந்த கீறுற மாதிரியான ஷார்ப் எட்ஜஸ் இந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஈஸியா வந்து வெளியே வந்து அந்த கோழிகளை வெளியே எடுக்க முடியும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, கறிக்கடைங்களுக்கு சப்ளை பண்ணும்போது அந்த கேஜஸ்லயே நிறைய கோழிகள் வந்து இறந்துரும். நிறைய கோழிகள் அடிபட்டு நம்ம இறக்கிட்டு போயிட்ட அப்புறம் கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு இறக்குறது இந்த மாதிரி வேஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் வந்து ரொம்ப சேஃபஸ்ட்னு சொல்லலாம் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் நிறைய பவுல்ட்ரி கேஜஸ்ல இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. பிளாஸ்டிக் சிக்கன் கேஜ் இதை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா தான் நம்ம பண்ண போறோம். இந்த கேஜஸ் எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றதுன்னு சொல்லிட்டு இது வந்து பவுல்ட்ரிக்கு மட்டும் தான் வந்து யூசேஜா இல்ல, இது நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு யூசேஜா இருக்கு. ஒன் பை ஒன்னா சொல்றேன் என்ன மாதிரியான டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு இது யூசேஜா இருக்குன்னு சொல்லிட்டு. 75 into 55.5 into 21.5 சென்டிமீட்டர் இதோடைய உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ். இந்த பாக்ஸோட சைஸ் 1500 ரூபா ஒரு பீஸ்க்கு வந்து இதை சேல்ஸ் பண்றாங்க. இப்போ இது 10 லட்சம் பீஸ் 20 லட்சம் பீஸ் சேல்ஸ் ஆகுது அப்படின்னாலும் அவங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குவாங்க. ஸோ வாங்கி ஒரு லைஃப் அப்படின்றது கண்டிப்பா நல்லாவே இருக்கும். இது வந்து துரு பிடிக்காது உங்களுக்கு. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடையறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 1500 ரூபா பீஸ் கொடுத்து வாங்குறாங்கன்னா அதுக்கான வர்த் அப்படின்றது அவங்க வந்து கண்டிப்பா வந்து அனுபவிப்பாங்க. ஏன்னா ஒரு ஹோல்சேல்ல நம்ம சப்ளை பண்றோம்னும் போது அந்த ப்ராடக்ட் பத்திரமா கொண்டு போய் சேரணும். அது வந்து லைவா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் கோழியை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி தான் அதோட பேக்கிங் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதுல எல்லா பக்கமே நல்ல பிரீத்தபிளா காத்து போற மாதிரி நல்லாவே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பவுல்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இப்போ இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில பண்ண போறோம்னா அந்த மிஷின் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோல்ட்ஸ் நம்ம பண்ணலாங்க. இந்த பிளாஸ்டிக்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்டிங் இன்ஜெக்ஷன் மிஷின். மில்க் ட்ரே பால் எடுத்துட்டு வராங்களா காலையில அந்த ட்ரே நம்ம வந்து அந்த பிளிப்கார்ட்லயோ பிக் பாஸ்கெட்ஸ்லயோ டெய்லி பாஸ்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய இது கொண்டு வராங்க ட்ரேஸ். நம்மளோட ஆர்டர் பண்றோம் அப்படின்னா மார்னிங்ஸ்ல அந்த நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு வர எல்லா கேஜஸ்மே வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ்ல வருது. வெஜிடபிள் ட்ரே, ஃப்ரூட்ஸ் ட்ரே, அதே போல பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரேஸ்லயே வச்சு பேக்கிங் பண்ணி அனுப்பிடுறாங்க. காத்தோட்டமாவும் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜஸும் உங்களுக்கு ஆகாது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். இந்த ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால பிசினஸ் லோன் எடுக்க முடியும். ரெண்டு டைப், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் லோன் இருக்கு, இன்னொன்னு நீட்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஒரு 100 பேர் அப்ளை பண்றோம் அப்படின்னும் போது ஹேசல் ஃப்ரீயா கண்டிப்பா ஒரு 10 பேருக்கு வந்து லோன்ன்றது கிடைச்சிரும். 90% வந்து நமக்கு டாக்குமெண்டேஷன் சப்மிஷன்ஸ் எல்லாருமே டாக்குமெண்டேஷன் சப்மிஷன்ஸ் அப்படின்றத பண்ணணும். ஆனா ஒருத்தவங்களோட பேக்ரவுண்ட் செக்ஸ் இந்த மாதிரி வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து
ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பிஸ்னஸ் பிளான் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் இவ்வளோ அளவுக்கு மார்ஜின் எடுக்க முடியும், இங்கே நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் லோன் மூலியமாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு 7 லட்ச ரூபாலேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் இந்த மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. செமி ஆட்டோமேட்டிக்லேருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதனால தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விலை. ஸோ 230 வால்ட் இது வந்து இது எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறது. கண்டிப்பாக வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் 1500லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இடம் இருந்தால் கொஞ்சம் ஓகேவா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. இதுக்கு என்ன ரா மெட்டீரியல் தேவை அப்படின்னா ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்ஸ். இப்போ நீங்க சொல்லலாம் இரும்புல பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த பாக்ஸஸ் வந்து நமக்கு ரொம்ப நாள் வந்து தடை இல்லாம நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணியில பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வந்து உங்களுக்கு துரு பிடிச்சி ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த ரக்கைகள்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா வந்து அதுக்கு தடை கிடையாது, பிளாஸ்டிக் தடைன்னு சொல்லிட்டு. எந்த பிளாஸ்டிக்கை கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசைக்கிளே பண்ண முடியாம உங்களால பிளாஸ்டிக்ஸ் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ்க்கு தான் தடைகள்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பிளாஸ்டிக்ஸ்க்கும் தடைன்னு சொல்லலை. ஸோ பிளாஸ்டிக்கை பொறுத்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா HDPE, PP, பாலிப்ரோக்ளைன், LDPE இந்த மாதிரியான உங்களுக்கு ரீசைக்கிளபிள். திருப்பி இந்த கூட்ஸ் கொண்டு போய் உடஞ்சிருச்சு, இது இப்போ வந்து ஒரு 1000 பீஸ் 2000 பீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வாங்குறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அதை வந்து ரிட்டர்ன் நாங்கள் வந்து ஒரு 50 பீஸ் 100 பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கோட ரேட் போட்டு அந்த கம்பெனிஸ்ல வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னா திருப்பி அகைன் அவங்க டிமோல் பண்ணி அவங்களுக்கு புதுசாக வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்ஸ்ல பண்ணக்கூடியது தான் இது. இதுக்காக தான் இதுல வந்து லோன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி அதிகம் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு. ஸோ 50 rupees கிட்ட பர் கேஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு விற்கிறாங்க இப்போ மார்க்கெட்டில். இதோட யூசேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெஜிடபிள் கார்ட், அதே போல் பவுல்ட்ரி கார்ட், ஃப்ரூட் கார்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஓப்பன், அதுக்கப்புறம் சைடு ஓப்பன், இந்த மாதிரி உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவைலபிளாக இருக்கும். கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ப்ரொடக்ஷனை பொறுத்த அளவுக்கு இந்த மிஷினரிஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா 200 டன் வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பவுல்ட்ரி கேஜ்க்காக மட்டுமே இதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது 15 பேர்ட்ஸ் வரைக்கும் ஒரு கேஜில் நம்மளால வந்து வைக்க முடியும். ஆனால் இப்போ நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா 15 கோழிகளை மட்டும் அடைக்க வேண்டிய இடத்துல 20 கோழி 22 கோழி அப்படி அடைக்கிறதுனால தான் அது ப்ரீத் பண்ண முடியாத, மூச்சு திணறி உள்ளுக்குள்ளேயே இறந்துடுது. ரொம்ப சீக்காக இருக்குது, நம்ம வெளியே எடுக்கும் போதே 1 or 2 daysல இறந்துடுது, அந்த மாதிரி ஆகுது. ஸோ 15 பேர்ட்ஸ்ன்றது ஒரு ஆப்டான ஒரு அளவு சொல்லலாம். உங்களுக்கு வெயிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ 3 கிலோ அந்த அளவுக்கான ரேஞ்சோட பேர்ட்ஸ் ஒரு 15 பேர்ட்ஸ் உள்ள வைக்கலாம். சிக்கன் டிரான்ஸ்போர்ட் பாக்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறாங்க இந்த ப்ராடக்ட்ஸ். ஆனால் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இருக்காங்களான்னு கூட தெரியல. நார்த் சைடில் இந்த ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கடைகளில் நம்ம இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பார்க்கல. ஸோ காம்படிஷன்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப கம்மி. நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முதல் நபரா உங்களால மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒன் டைம் சப்ளையரா நீங்க 5 லட்சம் பாக்ஸ் 10 லட்சம் பாக்ஸ் அப்படின்றத நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வாங்குவாங்க இதை. ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு எப்படி வந்து ஒரு கோழி பண்ணையிலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 பாக்ஸ் 20,000 பாக்ஸ் எடுத்து ஒரு சென்னை சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 200 கடையிலேருந்து 1000 கடை வரைக்கும் சப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. காலையில் வண்டி எடுத்தாங்க அப்படின்னா அவங்க 1 மணி 1:30 மணி விடிய காத்தால 1:30 மணி வண்டி எடுத்தாங்கன்னா அவங்க ஏர்லி மார்னிங் 6-7 மணி வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரவுண்ட் வர வழி அவங்களோடது ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து அவங்க கவர் பண்ணும். அங்கே இருக்கிற எல்லா பெட்டி கடைகள்லையும், அதாவது மீட் ஷாப் அந்த கடைகள் எல்லாத்துக்குமே சப்ளை இருக்கும். ஸோ 1400 ரூபா இதோட மார்க்கெட்டோடைய பிரைஸ். நம்ம ஹோல்சேலோட பிரைஸ் நான் சொல்றேன், ஹோல்சேல்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா. ஸோ அப்படி கொடுக்குறோம் போது நம்ம 70 lakh வரைக்கும் நமக்கு டிரான்சாக்ஷன்ஸ் ஆகும். அப்படி டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா 20% நம்ம இதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட மேனுஃபேக்சரிங்ன்றதுனால இது வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், மேன் பவர் இதுக்கு நமக்கு தேவை, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சிப்ஸ்ல இருந்து நம்ம வந்து இந்த ஒரு ஐட்டம்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனால
இது ரொம்ப பெரிய விஷயம். இது நம்மளால பண்ண முடியாதுன்றதுல இது எல்லாத்துக்குமே மோல்டு இருக்குங்க. அந்த மோல்டை நம்ம ஒன்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாக்லேட் சிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த பிளாஸ்டிக் சிப்ஸ், இந்த பிளாஸ்டிக் சிப்ஸ் நல்லா மெல்ட் மோல்டு ஆனதும் அந்த மோல்டில் ஒட்டி நமக்கு வந்து இது கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ எவ்ரி மினிட்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி கொடுத்துரும். ஸோ 20% மார்ஜின் வச்சாலே 14 lakhs வரைக்கும் நம்மளால இன்கம் earn பண்ண முடியும். நம்ம டெய்லி ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் அப்படி நீங்க ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டா கூட உங்களுக்கு போதும். ஈஸியா உங்களால மார்க்கெட்டை வந்து பிடிச்சிட முடியும். ஓவராலா ஒரு பல்கா வந்து சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தான் இது. அதே போல் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு இது நீங்கள் எங்கே போய் இது அதிகமாக சேல்ஸ் பண்ணோம் அப்படின்றத யோசிப்பீங்க. நாமக்கல் பிராய்லர்ஸ் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது பாருங்களேன், அங்கே நிறைய இண்டிவிஜுவல் ஃபார்ம் சப்ளைஸ் இருக்காங்க. இந்த நாட்டுக்கோழி, காடை, அதுக்கப்புறம் பண்ணைக்கோழி, இந்த மாதிரி வாத்து, அந்த மாதிரி இடத்துங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம இந்த சுகுணா சிக்கன்ஸ், அதுக்கப்புறம் வென்கி சிக்கன்ஸ், இந்த மாதிரி இடத்துங்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் காலையில் அவங்களோட லோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100-200 லாரிக்கு மேலே ஒரு லாரியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000-3000 பாக்ஸஸ் வந்து கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சப்ளையர்ஸ் நீங்கள் பிடிச்சாலே போதும். அது இல்லாமல் இந்த டெய்லி பேஸ்கெட்ஸு, பிக் பேஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்விக்கி மார்ட்டு, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான கார்ட்டில் தான் நமக்கு வந்து கொண்டு வந்து தருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு இன்கம் அப்படின்றத earn பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.